அண்ணாமலை அவர்கள் டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. முக்கியமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது கரூர் பிரச்சாரத்தில் 38 பேர் உயிரிழந்தாங்க. அந்த பிரச்சாரத்தின் போதே விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ கரூரில் போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையா, ஸோ காவல் அதிகாரிகள் உண்மையாக செயல்படுறாங்களா இல்லையா, கைகள் கட்டப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலையும் சொல்லியிருக்காங்க. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கூட்டத்தில் குழந்தைகள் உட்பட சுமார் 40 பேர் உயிரிழந்ததாக வந்துள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சி வருத்தம் அளிக்கிறது. ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்குள் எத்தனை பேர் வருவார்கள் என்பதை முறையாக கண்காணித்து அதற்கேற்ப இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பது கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்பு தேவையான அளவு காவல்துறையினர் பணியாற்றுவது காவல்துறையின் பொறுப்பு. விஜய் அவர்கள் கூட்டத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. இதனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டு இருப்பது கடும் கண்டனத்துக்குள்ளானது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்தது, மின்சாரம் தடைபெற்றது போன்றவை குறித்து முழு விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னோட குற்றத்தை சொல்லியிருக்காங்க டிஎம்கேக்கு எகென்ஸ்டா.